நம்மை கடைசி பேச்சாளராக போடுகின்றார்களே என்று நினைத்தேன். ஆதீனம் வந்த பிறகு எல்லாமே நல்லதற்குத்தான் என்று ஒரு மன மகிழ்ச்சி. தமிழக புலவர் குழு மலேசியாவில் மிக சிறப்பாக கூட்டங்களை நடத்தினோம். அப்பொழுது மதுரை ஆதீனம் அவர்கள் தலைமையேற்று எங்களை எல்லாம் அழைத்து சென்றார்கள். ஞாபகம் இருக்க சாமி? மணிமேகலை கண்ணன் கூட்டு வந்து ரொம்ப அருமையாக பல இடங்களுக்கு சென்று நாங்கள் நிகழ்வுகளை நடத்தி வந்தோம். மிக அருமையான முறையில் ஒரு இல்ல புகுமனை புகுவிழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்திலிருந்து எனக்கு ஒருவரையும் அறிமுகம் கிடையாது. அழைக்க வந்தவர் நான் வணக்கம் என்று சொன்னேன். அவர் சிவாய நமன் சொன்னார். ஆரூரன் மனைவி அதில் மயங்கி போனார். வேறு ஒரு பூமணி புகுவிழா சென்று விட்டு முகப்பேரில் நான் கட்டாயம் 10 மணிக்கு வந்து விடுகிறேன் என்று வந்தேன். என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஞானசுந்தரம் அவர்களும் சம்பத் அவர்களும் சிவகுமார் அவர்களும் நிறைய பேசிய பிறகு, பேச்சை விட பாட்டு நல்லது. சிவபெருமான் எங்கேயாவது நிறைய பக்கம் பக்கமா பேசு, நாஞ்சில் சம்பத் மாதிரி பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அர்ச்சனை பாட்டை ஆகும் ஆதலால் இம்மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். 4 வேதங்களையும் படைத்த நாவினால் சிவபெருமான் பாட்டு பாடு என்று பணித்தார். 20 திருவம்பாவை பாடல்களை பாடி முடித்து விட்டார். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை எழுதுக நான் சொன்னா கோவை பாடுக. அருணகிரிநாதரை குறித்தும் சொன்னார்கள். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். மதுரை சொக்கநாத பெருமாளுக்கு பாட்டுக்கு உருகும் பைந்தமிழ் சொக்கநாதன் என்றே பெயர். இந்த திருவேற்காடு இந்த இடத்த கண்டுபிடிக்க நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வரப்ப நேர கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் வருவோம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறது எனக்கு 70 வயசாச்சு. இன்னைக்கு தான் எனக்கு திருவேற்காட்டில் இத்தனை வீடு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். டிரைவர்கிட்ட சொல்லிக்கிட்டே என்னப்பா நீ பாட்டு போயிட்டு இருக்க, வேற எங்க பெங்களூர் ரோட்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். இல்லம்மா, அது இந்த பிளெக்ஸ் போர்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த மாதிரி பெருசு பெருசா வைப்பாங்க. அடடா, நாம் கலந்து கொள்கின்ற ஒரு விழாக்கு இத்தனை பேனர்ஸ் வச்சிருக்காங்களேன்னு அது ஒரு மகிழ்ச்சி. சம்பத் தம்பி சொன்னது மாதிரி வேர்க்காடு வேல மரங்கள் நிறைந்த பகுதி. வேதங்கள் வேல மரங்களாக மாறி இறைவனை பூஜித்த தலம் இது. சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து, பாண்டியன் இந்நாட்டு உடைத்து நல்ல தமிழ் என்பார் அவை பெருமாட்டி. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அந்த தொண்டை நாட்டில் ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட தலம் இந்த திருவேற்காடு. இங்கு 3 கோவில்கள், சிவபெருமானுடைய வேதபுரீஸ்வரர் ஆலயம், முருகப்பெருமானுடைய ஆலயம், திருவேற்காடு எல்லாமே சிறப்பான ஆலயங்கள். இங்க மட்டும்தான் முருகப்பெருமான் கையில் வில் உண்டு, வேல் கிடையாது. வில்லேந்திய முருகப்பெருமானை இங்குதான் நாம் காண முடியும். குடிமக்கள் நீருக்கு வருந்திய பொழுது அந்த வில்லை பூமியில் அழுத்தி ஒரு கிணறை உண்டாக்கியதாகவும் அந்த கிணறு இன்று வரை உள்ளது என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. திருவேற்காடு நிகழ்ச்சி என்றதும் நான் சைவ சமய கலை களஞ்சியம் பார்த்தேன். இந்த மேடையில் எனக்கு இருப்பதற்கு நிற்பதற்குரிய ஒரே தகுதி என்னுடைய புகுந்த வீடு. நான் திருநெல்வேலி சைவ வேளாளர். முருகப்பெருமான் திருச்செந்தூர் எங்களுடைய குல தெய்வம். புகுந்த இடம் மறைமலை அடிகளாருடைய பேரன் நம்பி ஆரூரன். என் மாமனார் வீட்டில் இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். எவ்வளவு மிக அருமையாக எனக்கு ஒரு வாய்ப்பினை சிவபெருமான் அளித்தார் என்றால், நாளெல்லாம் திருமுறைகளை ஓதுகின்ற ஒரு அருமையான குடும்பம் என்னுடைய மாமியார் வீட்டு குடும்பம். என் மாமனார் தர்மபுர ஆதீனத்தின் சைவ சமய பிரச்சாரகராக இருந்தார். மறைமலடிகள் கேட்கவே வேண்டாம். சைவமும் தமிழும் 2 கண்கள் என கொண்டவர்கள். வாழ்க்கையில் எத்தனையோ அடிகளை மேலும் மேலும் நம்முடைய அம்மா மாதிரி தான் என் வாழ்க்கை. எத்தனை இழப்புகள் இருந்தாலும் இன்று இந்த மேடையில் இந்த தோற்றத்தோடு நான் நிற்கிறேன் என்றால் திருமுறைகளின் மீது நான் கொண்ட அளவுக்கு மீறிய அன்பும் பாசமும் நேசமும் தான் என்னை இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை எனக்கு மாநில தகவல் ஆணையராக ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை தமிழக அரசு வழங்கிய போது கூட நான் சொன்னேன், இது எனக்கு கிடைத்த ஒரு பதவி கிடையாது, நான் திருமுறைகளின் மீது வைத்திருக்கின்ற அன்பும் மரியாதையும் தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கிறது என்று கூறினேன். இங்க இருக்கின்ற முருகப்பெருமான் வழிபட்ட, ஏனென்றால் சைவ சமய கலைக்களஞ்சியம் ஒன்று போதும். சைவ சமயத்தை பற்றியும் அதனுடைய வழிபாடுகளை பற்றியும் சான்றோர்களை பற்றியும் என்ன சந்தேகம் வந்தாலும் என்னுடைய மைத்துனர் திரு இரா செல்வ கணபதி, என்னுடைய பெரிய மாமனார் பிள்ளை அவர்,
அந்த ஒரு புத்தகத்தை படித்தால் போதும். அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் முருகன் கோயிலுக்கு போனதில்லை, முருகன் வழிபட்ட சிவன் இங்கு சதுர வடிவில் இருக்கிறது என்று அந்த சைவ சமய கலைக்களஞ்சியத்தில் ஒரு செய்தியை நான் பார்க்க நேர்ந்தது. அகத்தியர் வந்த ஊர் இது. வந்து ஒரு சிறு கும்பத்தை வைத்து அம்பிகையை வழிபடுகிறார். திரிசூலி என்று சொல்லுகின்ற மந்திரத்தை ஜபிக்கிறார். பல ஆண்டு காலம் அவருடைய அந்த தவத்திற்கு இறங்கி அம்பிகை தோன்றுகிறாள். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த தலத்தில் நடந்த கதை என்ற காரணத்தால் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்தியர் சொன்னாராம், எனக்கு திருமண காட்சியை நீ தர வேண்டும். அகத்தியருக்கு 2 தடவை திருமண காட்சி கிடைத்தது. ஒன்று வந்து திருக்கைலாயத்தில் திருமணம் நடந்த பொழுது எல்லாரும் அங்க போயிட்டாங்க வடக்க. பூமியோட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு குறைந்து அப்படியே வடக்கே வந்து இமயமலை தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது. சிவபெருமான் என்ன செய்தார், அகத்தியார் நீ தெற்கே போய் என்றார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒரு புள்ளபாசுக்கு இவ்வளவு ஆற்றலான்னு நம்ம நினைக்கலாம். அப்ப அகத்தியர் சொன்னார், நான் தெற்கே போனாலும் உன்னுடைய திருமணத்தை எப்படி காண முடியும்? இல்லை நீ போ, உனக்கு நான் அந்த காட்சியை என்னை தருகிறேன் என்று சொன்னதாகவும், பிறகு 33 கோடி தேவர்களோடு சிவன் குற்றாலத்தில் அந்த காட்சியை தந்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. நீங்க குற்றாலத்துக்கு போனீங்கன்னா பஞ்ச சபைகள்ல சித்திர சபை ரொம்ப அருமையான ஒரு கோவில். நம்மால அது மேலாம் எழுத ஆரம்பிச்சான். அதனால அந்த கம்பிகள் எல்லாம் போட்டு இப்போது இந்து சமய அறநிலைத்துறை மிக அருமையாக அதனை பேணி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த திருமண காட்சியை திருவேற்காட்டில் அம்பிகை அளித்ததாக புராண நிகழ்வு நடந்த இடம். அப்புறம் அந்த அகத்தியர் காலத்துக்கு அப்புறம் அந்த கும்பம் வைத்து இருந்த இடம் ஒரு சிறு குறி சொல்ற மேடையாக இருந்ததாக, அங்கதான் சின்ன கோயில் இருந்திருக்கு. பிறகுதான் இப்போது திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயில் மிக பெரிய அளவில் வளர்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்படி வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் அமைந்த இந்த ஒரு அருமையான தலத்தில் நான் அறிந்த வரையில் ஒரு நாகேஸ்வர வித்வானுடைய குடும்பம், ஒரு ஓதுவாமூர்த்திகளின் குடும்பம் இப்படி ஒரு வீடு கட்டியிருப்பது இப்பதான் நான் முதல் தடவை பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமுறைகள் அவர் சொன்னாரே, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானின்னு. பொண்ணு மெய்ப்பொருளாம் இருந்தா பத்தாது, போகம் வேணும். எது இருந்தாலும் அனுபவிக்கிற போகம் இருந்தாதான் வாழ்க்கையில நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படி அந்த போகத்தையும் தருகின்ற அளவில் ரொம்ப அருமையான ஒரு வீட்டை இல்லத்தை கொடுத்திருக்கின்றான். இங்க ஒரே கல்லில் புதுமனை புகுவிழா, ஒரு திருமண வரவேற்பு, தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 10 தான் சொன்னார் அவர், 16 சொல்லுகின்றார் எங்களுடைய அபிராமி பட்டர். அதை மட்டும் அந்த வாழ்த்து பாடலை சொல்லி நம்முடைய ஆதீனங்களின் வாழ்த்துறையை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைவருக்கும் நான் வழிவிட விழைகின்றேன். வாழ்த்துப்பா அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் காண்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு போட்டு கண்டாய். அலையாழியறிதுயிலுமா எனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே. அலையாழியறிதுயிலுமா எனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே. அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அருள்வாமி அபிராமியே. 16 பேர்களும் பெற்று இந்த மணமக்கள்
மிக அருமையான ஒரு இல்லறத்தை நல்லறமாக ஆக்கிடவும், இங்கே இருந்து இந்த நல்ல சொற்களை கேட்ட உங்கள் அனைவரின் வாழ்விலும் வரப்போகிற 2017ஆம் ஆண்டு எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்று மனமாற விழைந்து என்னுடைய இந்த வாய்ப்புக்கு திரு சங்கரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.